வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிளினிக்கில் டினிட்டஸ் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்னால பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டோட அவுட்ரேட்டடான ரிவ்யூ நம்ம என்னங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவரோட பாதிப்பையும் அவர் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தார், நம்ம கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரி பெட்டர்மெண்ட்டில் இருக்காருங்கிறத நம்ம இப்போது எவிடன்ஸ் ப்ரூஃபாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். சார், உங்களுக்கு வந்து இந்த டினிட்டஸ், அதாவது காதில் வந்துட்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அந்த சிம்டம் எப்போ ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு லைஃப்பில்? கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் பக்கம் இருக்குங்க. ஒரு 7-8 மாதம் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் பார்த்தேங்க. அது சரியாக இல்லைங்க. இப்போ உங்கள் கிட்ட வந்துவிட்டு இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் இப்போ ஒரு மாதம் தான் மருந்து சாப்பிட்டேங்க. 90% குறைஞ்சிருக்குங்க. வெரி குட் சார். இப்போ உங்கள் சத்தத்தோட அளவு வந்துட்டு எந்த அளவுக்கு எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க? இல்லை, 90% குறைஞ்சிருச்சுங்க. முதல்ல வந்து இரைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பகல்லையே வந்து நல்லாவே கேட்குங்க. இப்போ நம்ம வெளியில் ரோட்டில் வரும்போது பஸ்ஸில் போனாலும் கூட சவுண்டு கேட்குற அளவுக்கு அதிர்ற சவுண்டு, அந்த இரைச்சல் இருந்துச்சுங்க. இப்போ வந்து எல்லாமே ரூம் அமைதியான படுத்து தூங்குற நேரம் ரொம்ப அமைதியாக இருக்கும்போது மட்டும், எந்த சத்தம் இல்லாத நேரத்தில் மட்டும் ரொம்ப லைட்டாக கேட்குங்க அந்த இரைச்சலுங்க. ரொம்ப துல்லியமாக தான் நம்ம பார்க்கணுங்க. ஒரு சில நேரங்கள் வந்து அது இல்லாமையும் இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு பெட்டர்மெண்ட் நல்லா ஃபீல் பண்ண முடியுது இல்லைங்களா சார்? ஆமாம். இது எந்த அளவுக்கு உங்களோட நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது இந்த கம்ப்ளைண்ட்ஸ்? இது திடீர்னு நம்ம ஒரு 12 மணிக்கு தூக்கத்தில் முழிச்சாலும் அப்போ அந்த சத்தம் இருக்குங்க. பகலில் வந்து ஒரு 4-5 பேர் பேசிகிட்டு இருந்தாலும் அந்த பேச்சும் கேட்க, ஆனால் சத்தம் இருக்குங்க, இந்த இரைச்சல் சத்தங்க. இப்போ வந்து குறைஞ்சிருக்குங்க. முதல்ல வெளியில் போனாலே, மெயின் ரோட்டுக்கு போனால், பஸ்ஸில் போகையில் வரையில் காதில் பஞ்சு வச்சுட்டு போக வேண்டியதாக இருந்துச்சுங்க. பஞ்சு வைக்காமல் போயிட்டு வந்து ஒரு ஆரன் சவுண்டு கேட்டோம்னா, வீட்டுக்கு வந்தோம்னா அதனுடைய இரைச்சல் அதிகமாக இருக்குங்க. இப்போ வந்து பஞ்சு வைக்கிறது இல்லைங்க, நார்மலாக எப்பவும் போல் வர்றேங்க. கொஞ்சம் சத்தமாக இருக்கிற இடத்துலையும் இருந்தாலும் ஒன்றும் தொல்லைகள் பண்ணுறது இல்லைங்க. 90% குறைஞ்சிருக்குங்க. குட் சார். ஸோ நீங்கள் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்னென்னா வியூவர்ஸ், ஒரு மாதத்தில் இந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு சாப்பிட்டு. ஆமாம். எஸ், இவர் சொன்ன பாயிண்ட் நீங்கள் எல்லாமே நல்லா நோட் பண்ணியிருக்கலாம். அதாவது ஹோமியோபதிங்கிறது ஸ்லோ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, அப்படிங்கிறது கிடையாதுங்க. அதாவது இவரை மாதிரி ப்ராப்பரான ஃபாலோஅப்பை, ப்ராப்பராக மெடிசன்ஸை டீட்டெயிலாக எடுக்கும்போது நம்ம கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் மூலிமா ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸுமே இன்னும் சீக்கிரமாக கூட நம்ம க்யூர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இன்னும் கண்டினியூ பண்ணும்போது அவருக்கு இன்னும் 100%க்கு மேலே நல்லா க்யூர் ஆகிடுவார். டினிட்டஸ், அதாவது காது இரைச்சல் நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லையே சொல்லி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க, தூக்கம் இழந்துருவீங்க, தலை சுற்றல் இருந்துகிட்டு இருக்கும், தன்னோட இயற்கையான ரொட்டீன்ஸை கூட டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஆகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு ஹோமியோபதி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது, நல்ல ஒரு க்யூரும் கொடுக்க முடியுங்கிறதுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப் தாங்க இது. இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் அண்ட் வியூஸ் நான் உங்களுக்கு தனி வீடியோவில் கிளிப் அட்டாச் பண்ணுறேன். எஸ், ஒன் மோர் திங் சொல்லுங்கள் சார். முதல்ல வந்து உச்சந்தலை வந்து அதிர்ற மாதிரி இருக்குங்க. இந்த சத்தம் அதிகமாக இருக்கும்போதெல்லாம் அலோபதி இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டில் பார்க்கும்போதுங்க, உச்சந்தலையில் வந்து வைப்ரேஷன் இருக்குங்க, ஒரு அதிர்ற மாதிரி இருக்குங்க. அது நம்ம தலைவலிகள் இருந்துச்சுங்க, உச்சந்தலைக்குள்ளே வந்து அதிர்வுகள் ரொம்ப இருக்குங்க. ஓகே, அதாவது இந்த சத்தம் கேட்குற விஷயத்தினால, இந்த காது இரைச்சலால் உங்களுக்கு தலைவலியும் இருந்துச்சுங்க, உச்சந்தலையில் வந்து அதிருங்க. ஓகே, அது கன்யூஸாக இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. இப்போ அது உங்களுக்கு பரவாயில்லைங்களா? இப்போ அது எல்லாமே க்யூர் ஆகிடுச்சுங்க. இந்த இரைச்சல் மட்டும் ரொம்ப லைட்டாக இருக்குங்க. குட் சார். இந்த 10% மட்டும் இருக்குது, 90% குணமாயிடுச்சுங்க. ஓகே ஓகே. அந்த உச்சந்தலை அதிர்வு வந்து ரொம்பவுமே ஒரு சிக்கலானது, எதையும் யோசிக்க முடியாதுங்க, ஒரு நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. அந்த தலைவலி கூட வந்துடுங்க, இருக்க அது வந்து எச்ஐட்டே போச்சுங்க உச்சந்தலையில் அலோபதி பார்க்கும்போதுங்க. இப்போ ஹோமியோதியில் வந்துவிட்டு அது எல்லாம் எதுவுமே இல்லைங்க, தலைவலி இல்லைங்க, உச்சந்தலை அதிர்ற மாதிரி இருக்குங்க இல்லைங்க, சுறுசுறுன்னு அதிருங்க. அதுங்க அதுனா வண்டு முறையிற சவுண்டு மாதிரி இருக்கும் உச்சந்தலையில். அதுதான் சார், கரெக்ட். அந்த சவுண்ட் பஸ்ஸிங் சவுண்டுன்னு சொல்லுவோம் சார், இந்த சவுண்டு பேர். அது இல்லைங்க. இப்போ காதில் வந்து அந்த 90% குணமாயிடுச்சு, 10% மட்டும்தான் அந்த இரைச்சல் இருக்குங்க. ஓகே. இது தலைவலி, உச்சந்தலையில் இந்த வண்டு முறையிற மாதிரி அதிர்வு, அது எல்லாமே இல்லைங்க. குட் சார். வேறு எதனா சொல்லணுங்களா சார் டீட்டெயில்ஸ் இன்னும் உங்களோட சேஞ்சஸில்? இல்லை, இப்போ கொஞ்சம் வந்து அதை மறந்துடுறேங்க. முதல்ல அது என்ன 24 மணி நேரம் நம்ம முழிச்சிட்டு இருந்தோம்னா இருக்குங்க, தூங்கும்போது மட்டும்தான் அது இருக்காதுங்க. மற்றபடி மனசுக்குள்ளே அந்த சவுண்டு கேட்டுட்டே தான் இருக்குங்க. இப்போ ஒரு சில நேரம் சவுண்டு இருக்காதுங்க, அது ஏதோ ஒரு நேரம் கேட்குங்க, அது அமைதியாக இருக்கிற நேரத்தில் வீட்டில் இருக்கும்போது. அப்புறம் இன்னும் ஒரு சில நேரத்தில் வந்து இருக்காதுங்க, துல்லியமாக குறைஞ்சிருச்சுங்க அதுங்க. குட் குட் குட்.
ப்ராப்பர் சார், பர்ஃபெக்ட் சார். இந்த மாதிரி தான் மேடம் சார் நம்ம ஒரு சொன்ன சிம்டம்ஸை நீங்களே கேட்டிருப்பீங்க வியூவர்ஸ். இதை நான் டீட்டெயிலாக நான் வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணுறேன், அதுவும் நீங்கள் இந்த வீடியோ கவரை சேர்த்து பாருங்கள். அட் த சேம் டைம் டினிட்டஸ் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டால், அதாவது காது இரைச்சல், இந்த கம்ப்ளைண்ட்டால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, தைரியமாக ஹோமியோபதி எடுக்கலாம். உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்காக பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா எங்களை நீங்கள் அணுகலாம். எங்களோட கிளினிக்கல் அட்டாச்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கிளிப் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை கமெண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் மெசேஜ் தெரிவிக்கலாம். அது மூலியம் நாங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.